ஹலோ ஆல் வணக்கம். SA 20யோட அடுத்தடுத்த மேட்சஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ பார்க்குறது அந்த எல் கிளாசிக்கோ, எங்கே போனாலும் வர அதே எல் கிளாசிக்கோ தான். எம்ஐ கேப் டவுன் வர்சஸ் JSK அட் வாண்டரர்ஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த அன்புடன் வாண்டரர்ஸில். ஸ்பீடாக வெல்கம் டு த ஷோ. எல் கிளாசிக்கோன்னு சொல்லலாமா SA 20யோட இந்த மேட்சை? டெஃபினட்டா நீங்க வாட் எவர் இட் இஸ் என்ன இருந்தாலும் அந்த அந்த கனெக்ஷன் ப்ளூ வர்சஸ் எல்லோ அப்படின்னாலே அது கொஞ்சம் தாறுமாறான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும். ஸோ பர்டிகுலர்லா ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா மழையில போயிடுச்சு ஜேஎஸ்கேக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ட்வீட் போட்டாங்க, பிரில்லியன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் பிஇல மழை நின்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. சரி, அவங்க ஆசையை நம்ம எதுக்கு எடுப்போம், அதான் 10 மணிக்கே குட் நைட் சொல்லி ட்வீட் போட்டு படுத்துட்டேன். என்ன ஆகும்னு தெரியும் நமக்கு. நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சு. ஸோ இந்த மேட்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, now they have to get back on board. இப்போ வந்துட்டு ஜேஎஸ்கேக்கு வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் they're playing at home. They're the only team not being defeated at home in Wanderers right from the last edition போது they have to start afresh. இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 மணி மேட்ச் அப்படிங்கும்போது, இப்போ இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா வந்துட்டு உங்களுக்கு இது இட்ஸ் ஹை ஸ்கோரிங் மெனு தட் எவ்ரி ஒன் நோஸ். 8 மேட்ச், இப்போ லாஸ்ட் 8 மேட்ச் இந்த 1:30 மணி மேட்ச் மத்தியானம் ஆடுற மேட்ச் பாத்தீங்கன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் செகண்ட் வந்து 5 ஜெயிச்சிருக்காங்க. அப்படி the highest first inning score of 204 for 7 South Africa made against Australia in 2016, which was chased down 205 for 5. That is Australia versus South Africa on the same day. That is also the highest second inning score. Average first inning score 176, average second inning score 186 அப்படிங்கும்போது, இப்போ நீங்க என்னன்னா இந்த 1:30 மணிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பிச்சு, பாட்டாவா தான் இருக்கும், பட் ஸ்கிட் ஆகாது. இந்த ஈவினிங் உங்களுக்கு லைட்ஸ் வர வரதான் ஸ்கிட் ஆகும், கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்லோவா இருக்கும். தட் இஸ் த ரீசன் மத்தியான வென்யூல பாத்தீங்கன்னா பேஸ் போலர்ஸ் எக்கானமி 9.18, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.76. வேற நைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்சைட் டவுனா இருக்கும், ஸ்பின்னர்ஸோட எக்கானமி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு வாட் இட் இஸ் இந்த ஆஃப்டர்நூன் கேம். விக்கெட்ஸ் டேக்கன் சம்மரி வந்துட்டு ஜோனாஸ்பர்க்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் கிடையாது. 70% ஃபாஸ்ட் bowlers, 30% ஸ்பின்னர்ஸ். டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் ஃபீல்டட் 5 out of 8 times. The team batting second doesn't lose more than 1 wicket in power play அப்படின்னா 90% they are chasing it. ஸோ த குரூஷியல் திங் என்னன்னா the first 6 overs தான் செட் பண்ணணும். இப்ப கோஸ்டல் ஏரியா மாதிரி டப்பு டிப்பு நீங்க எடுத்தோன்னு அடிக்கூடாது, செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் 6 overs. டீம் பேட்டிங் செகண்ட் win 75% of the games with the score 50 plus in power play, chasing 180 plus. Team batting first scores 176 on average. The 2 or less wickets down at the end of 11 overs போது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கோத்து விடுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல செட் பண்ணணும் அப்படின்னு. டீம் பேட்டிங் செகண்ட் வின்ஸ் 80% of the games, சேசிங் மோர் தென் 12 runs in the death overs. பிஇலி கோஸ்டல் ஏரியால என்ன சொன்னோம், 11 an over அடிக்கிறது கஷ்டம்னோ, இங்க 12 an over if they have 7 or more wickets in hand. அந்த மாதிரியான ஒரு சேசிங் கிரவுண்ட். Team which lose fewer wickets than the other after power play have won 7 out of 8 matches. Teams double up the score if they're 2 wickets down or less after 11 overs. ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும், அந்த 190 கண்டிப்பா 190 தேவை உங்களுக்கு. 176, 186, 181 பார் ஸ்கோர்னா 190 வேணும். லைட்டிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. பவர் பிளேல என்ன பண்ணணும், செட் பண்ணணும் 45 for 1. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 7 to 10ல என்ன பண்ணும், ஒரு 34 for 1, 8 an over. 10 ஓவர்ல 79 for 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பெடல் எடுக்க ஆரம்பிக்கணும் நீங்க. 11 to 15ல டிக்கெட் 49 for 2, that is closer to 10 an over. that takes you to 128. கடைசி 5 ஓவர்ல நீங்க வந்து இவ்வளவு விக்கெட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு செட் பேட்ஸ்மேன் 62 for 4 வந்துரும், 190 வந்துரும். 190 வந்துட்டா இவரோட மேசிவ் சான்ஸ் டு வின். ஸோ இப்போ டொமஸ்டிக் மேட்சஸும் பார்த்தீங்கன்னா the last 7 matches played, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1-4, டீம் பேட்டிங் செகண்ட் 1-3. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 161, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 167. 6 ரன் தான் டிஃபரன்ஸ். பேஸ் பாலர்ஸோட எக்கானமி 8.44, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.12, அகெயின் லெஸ். விக்கெட் டேக்கன் சம்மரி, பேஸ் பாலர் 71, ஸ்பின்னர்ஸ் 29. இங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேஸ் 175 for 5. ஸோ இப்போ நீங்க அடுத்தது கேட்பீங்க, இப்போ வந்து பிளேயிங் லெவன் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் ஒரு பிளேயிங் லெவனை நம்ம சொன்னோம். ஐ திங்க் தட் பிளேயிங் லெவன் ரிமைன் இயர். தட் இஸ் ஃபாஃப், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், லூயிஸ் டுப்ளாய், மோயின் ஐ, டொனாவன் ஃபெரேரா விக்கெட் கீப்பர், டேவிட் வீசர், ரொமாரியோ ஷெப்பர்ட்,
ஜிரால் கூட்சியே அவரோட ஃபிட்னஸ் எனக்கு தெரிஞ்ச அவர் பெட்டரா இருப்பாரு. அது இல்லைன்னா ஆரோன் பங்கிசோஸ் ஐ வுட் சே ஜிரால் கூட்சியே வில் பிளே ஆண்ட்ரி பர்கர் ஃபாலோட் பை லிசார்ட் வில்லியம்ஸ் இந்த ஸ்பின் விசார்ட் இம்ரான் தாஹிர். இப்ப எம்ஐசிடி பாத்தீங்கன்னா அவங்க எப்படி போவாங்கன்னா சர்ப்ரைசிங்லி வி நியூ த ட்ரிக்கிள்டன் இஸ் கோயிங் டு ஓபன் அப்படின்னு அவர் ஓபன் பண்ணாரு. ரிவர்ஸ் ஓபன் பண்ணவர்னு நினைச்சேன். சாலிடிட்டிக்காக என்ன பண்ணிருக்காங்க, ரசீவ் வாண்டர் தூசன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. தென் ஐ கேம் டு நோ that only change what we told the last time was this guy, George Linde is still not recovered from the injury. So the corner Esterusen, being a rookie wicket keeper, he also plays for Lions, quality player. So they're playing Rassi van der Tussen, Brian Rickelton, Debal Brevis, Liam Livingstone, Kyron Pollard, Connor Esterusen, Sam Curran, Thomas Keber, Kiso Rabada, one of Oli Stoner, Nuwan Tushara, and Buren Hendricks. இப்ப இங்க வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் செட் பண்ணணும் விக்கெட் விடாம. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ரசி வாண்டர் தூசன் லோக்கல் பாய் பிளேயிங் ஃபார் எம்ஐசிடி, ரயன் ரிக்கிள்டன் லோக்கல் பாய் பிளேயிங் ஃபார் இவங்க கார்னர் எஸ்தரூசன் வாஸ் ஆல்சோ ப்ரமோட்டட், இஸ் ஆல்சோ லோக்கல் பாய் பிளேயிங் ஃபார் லயன்ஸ். திவால் பிரேவிஸ் இஸ் சம்மர் இஸ் கோயிங் டு கம் அண்ட் பிளே ஷாட்ஸ். அங்க பாத்தீங்கன்னா ஃபாப் டூப்ளசி, சீசன் ஃபாப் டூப்ளசி, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் a local boy, லூயிஸ் டூப்ளாய், you never know how his form is, and Moeen Ali is going to be a dash up அப்படிங்கும்போது அந்த டாப் 4 பேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி இன் ஃபேவர் ஆஃப் எம்ஐசிடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5, 6, 7, 8, 9 எப்படி எடுத்துட்டு போவாங்க கேமை. இங்க யார் 5, 6, 7, 8, 9 பாத்தீங்கன்னா டொனோவன் ஃபெரேரா, எக்ஸ்ப்ளோசிவ் டொனோவன் ஃபெரேரா, ரிலையபிள் டேவிட் வீசே, எக்ஸ்ப்ளோசிவ் ரொமாரியோ ஷெப்பர்ட். கூட்சியே அந்த அளவுக்கு நீங்க சொல்ல முடியாது. ஆண்ட்ரி பர்கர் அவளோட நாட் கிரேட் வித் பேட் அப்படிங்கும்போது இங்க பாத்தீங்கன்னா 5 கைரன் போலார்ட் கேன் பி எக்ஸ்ப்ளோசிவ் எனி டைம், எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட். சாம் கரன் இன் டிஃபரண்ட் ஃபார்ம் பட் இஸ் அ வெரி குட் பிளேயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் தாமஸ் கேபர் கேன் பேட் அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் 50-50. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்லி விக்கெட்ஸ் யார் எடுக்கிறாங்க, ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாதான் இங்க நீங்க வந்துட்டு ஜெயிக்க முடியும். யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் ஏர்லி. இங்க பாத்தீங்கன்னா it's going to be season Kadiso Rabada, who's a local boy. Another thing I want to mention, the fast bowling Arsenal, Buren Hendricks has played for 3 seasons for Lions. அதுக்கப்புறம் one of the foreign seamer, the Nuwan Tushar as a genuine wicket taker, also was Wally Stone is quick. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிரால் கூட்சி ஜெனுவன் விக்கெட் டேக்கர், ஆண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கும் போது இந்த பேலன்ஸ் இங்க உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல they got the great இம்ரான் தாஹிர், இங்க they got தாமஸ் கேபர், so only spinner available. ரெண்டாவது ஸ்பின்னர் வந்து ஜார்ஜ் லிண்டர் ஸ்டில் நாட் ரெக்கவர் போது ஹெவிலி இன் ஃபேவர் ஆஃப் ஜேஎஸ்கே when it's coming to bowling போது ஜேஎஸ்கே was a slight edge of 52-48. இப்ப கேக்குறேன், நீங்க போட்டிருக்கிற மஞ்சள் சட்டையா இல்லைன்னா ப்ளூ சட்டையா? மஞ்சள் தான், மஞ்சள் தான். ஜேஎஸ்கே வந்து வெற்றிகரமா ஹோம் கிரவுண்ட்ல வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் டேபிள்ல துவங்குவாங்க அப்படின்னு பாயிண்ட்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆன் தட் நோட் ஃபேண்டசி டிஸ்கஸ் பண்ணலாமா பீடா? இங்க வந்து அதே மாதிரி அங்க சொன்ன லாஜிக் வந்து இங்க எடுக்கவே எடுக்காது. ஸோ இங்க ஜாக்கிரதையா நீங்க வந்துட்டு பிக் பண்ணணும் when you come to your which are the players who are going to go அப்படிங்கும் போது அந்த 5 பிளேயர் இங்க யாரு. இப்ப நான் எப்படி போவேன், இங்க ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஸ்கோர் he averages more than anyone else here, அதனால ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் எடுப்பேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் கண்டிப்பா எடுப்பேன். சாம் கரன் இங்க கண்டிப்பா எடுப்பேன். அவர் படும் பேட்ல எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. திருப்பியும் லியம் லிவிங்ஸ்டோனை நான் எடுப்பேன். And my another pick is going to be Moeen Ali, who's also going to bowl. என்ன செகண்ட் ஸ்பின்னர் இங்க ஆடுவாங்களான்னு தெரியாது, அதனால மொயின் அலி எடுப்பேன். லியம் லிவிங்ஸ்டோன் செகண்ட் ஸ்பின்னர், அவங்க ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவர்தான் செகண்ட் ஸ்பின்னர், கண்டிப்பா போலிங் வரும் அப்படின்றதுனால டாப் 5 பிக்ஸ் இஸ் கோயிங் டு பி ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், மொயின் அலி, ரொமாரியோ ஷெப்பர்ட், சாம் கரன் அண்ட் லியம் லிவிங்ஸ்டோன். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா யாரு வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச், யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி முடிங்க. அடுத்த மேட்ச் ஈவினிங்க்கு போலாம். ஓகே, இப்போ அதே தான். நான் மொயின் அலி, லியான் லிவிங்ஸ்டன்லாம் நானும் சொல்ல நினைச்சேன், ரீசாவும் நான் சொல்ல நினைச்சேன். நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க, ஃபுல்லா ஒத்துக்கிறேன். அது போக அந்த லூயிஸ் டிப்ளாய் திருப்பி ரெய்னான்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நாக்கு அடிப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த சைடு வந்து ராசி ரொம்ப நாளா அடிக்கல, அதனால இந்த நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் ஹோம் பாய் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ரன் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ இதோட நீங்க சொன்ன லிஸ்டோட ராசி வாண்டர்சன் பிளஸ் லூயிஸ் டூப்ளை ஆட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். அப்படியே போர்ட் எலிசபெத்துக்கு போவோம். நைட் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இந்த மேட்சை பத்தி சொல்லுங்க.
அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது மேட்ச் ஹோம்ல ஆடுறாங்க, ஒரு மேட்ச் வாஷ்ட் அவுட். இந்த மேட்ச் அடி வாங்கினாங்கன்னா எந்த டோர்னமெண்ட்டையும் பாருங்க சார், நீங்களும் ஒரு கிரிக்கெட் நட்டு, நீங்க எந்த டீமுமே உங்களுக்கு வந்துட்டு 5 மேட்ச் ஹோம் மேட்ச் இருக்குன்னா 50% லெஸ் தோத்துட்டு வெளில போய் ஜெயிச்சு வர்றதுன்றது அவ்வளவு இதுவா நடக்கிறது இல்லைங்கும் போது இட் இஸ் மோர் crucial ஃபார் தெம் ஆக்சுவலி, பிகாஸ் தே ஆர் த ஹோஸ்ட் அப்படிங்கும் போது லாஸ்ட் டைமே நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் பத்தி பார்த்துட்டோம். குயிக்கா நான் வந்து திருப்பி சொல்லிடுறேன், அன்பார்ச்சுனேட்லி மேட்ச் மழை வந்துருச்சு. 50% of win success for batting first and bowling first. Average score of 170 and 159 batting first and second. IHS is only 189. இப்போ இங்க வந்துட்டு பேஸ் bowlers economy 8.38, spinners economy 7.72. Spinners take 37% of the wickets. டாஸ் டீம் மீனிங் த டாஸ் ஃபீல்டர் 9 out of 14 times. லாஸ்ட் டைம் வெதர் பிரச்சனை வந்ததுன்னா bowling தான் போடணும். மிடில் ஓவர்ஸ்ல எந்த டீம் நிறைய ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் இங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரி பேட்டிங் டெப்த் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படிங்கும் போது இங்க 175 எப்படி அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அந்த 53 அடிச்சிடணும். தென் ஃபாலோட் பை really going into first gear 27 for Nola, that is 10 overs 80 for 2. ஸ்லோவா மொமெண்டம் 11 to 15 எடுத்து ஒரு 45 for 2, 125 for 4. அதுக்கப்புறம் 50 to 55 will take it to 175 to 180. மழை வரல அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் ஈஸி ஆஸ் பீப்புள் திங்க் டு பிளே. இப்போ டிஎல்சி பாத்தீங்கன்னா இப்போ போன மேட்ச் வந்துட்டு கைல் மேயர்ஸ் வந்து டிராப் பண்ணி எங்கேருந்தோ வந்து ஒரு ரிச்சர்ட் கிளீசன் ஒருத்தர் எடுத்துன்னு வந்தாங்க. இஸ் அ குட் ப்ராஸ்பெக்ட், இங்கிலாந்துக்குலாம் ஆடிக்கல் குயிக்கா போடுவாரு. ஒன்னே ஒண்ணுதான் நான் வந்து போன தடவையும் சொன்னேன், எவ்வளவு வேகமா டர்பன்ல போடுறீங்களோ அவ்வளவு வேகமா அடி விழும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன நடந்தது முதல் ஓவர்லன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அதே மாதிரி மச் சிமிலர் இயர், நீங்க வந்து இடிச்சீங்கன்னா செமாட்டி வாங்கிடுவீங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹவு தே ஹவ் டு கோ இஸ் தே ஹவ் டு ஜஸ்ட் மேக் ஒன்லி ஒன் சேஞ்ச். நம்ம சொன்ன ஒரே ஒரு சேஞ்ச் தான், அதுல கைல் மேயர்ஸை விட்டுட்டு தே ஹவ் டேக்கன் திஸ் கை ரிச்சர்ட் கிளீசன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி போவேன் அப்படின்னா கைல் மேயர்ஸ், குவிண்டன் டிகாக், மேத்யூ பிரெட்ஸ்கே, நிக்கலஸ் பூரன், ஹென்ரி கிளாசன், வியான் மல்டர், கீமோ பால், டான் பிரிட்டோரியஸ், கேஷவ் மகாராஜ், ரீஸ்டாப்லி அண்ட் நீலன் சுப்பராயன். ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட், இதை தான் நான் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. அதே மாதிரி இப்ப சன்ரைசர்ஸ் லாஸ்ட் டைம் சொன்ன அந்த பிளேயிங் லெவன்லயே தான் திருப்பி இருப்பாங்க. ஜார்டன் ஹெர்மன், ஆடம் ராசிங்டன், டேவிட் மலான், ஐடன் மார்க்கர், கிரைஸ்டன் ஸ்டப்ஸ், டாம் ஏபல், மார்க்கோ ஆன்சன், லியம் டாசன், பேயஸ் ஸ்வனோபியல், சைமன் ஹாமர் அண்ட் ஒட்டீனியல் பாட்மேன். தெர் இஸ் ஆல்சோ a guy called பேட்ரிக் க்ரூகர் அப்படின்னு ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பவர் பேக்ட் ஆல்ரவுண்டர் அவரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் கை டாம் ஏபல் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேர் பார்த்தது இல்லை. ஐ ஃபீல் தட் தேர் கோயிங் டு பிளே திஸ் 11. இங்கே நம்ம என்ன சொன்னோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இந்த மோட்டார் ஸ்டார்ட் யார் கொடுப்பாங்க, ஐ எக்ஸ்பெக்ட் கைல் மேயர்ஸ் டு பிளேங்கும் போது கைல் மேயர்ஸ், குவிண்டன் டிகாக், பிரெட்ஸ்கே பூரன், ஜோர்டன் ஹெர்மன், ஆடம் ராசிங்டன், மலான் மாக்ரம். ஹெர்மன் வில் டேக் டைம், மலான் வில் டேக் டைம், மாக்ரம் வில் டேக் டைம். அப்படிங்கும் போது அந்த பேலன்ஸ் டெஃபினட்டா டெவன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 7 to 15 அந்த மொமெண்டம் எப்படி எடுத்து போய் 125 செட் பண்றவங்க 5, 6, 7, 8, ஹென்ரிக் கிளாசன், வியான் முல்டர், கீமோ பால், டான் பிரிட்டோரியஸ், மகாராஜ், ஈவன் பிரலீனன் சுப்பராயன் நாட் அ மக் வித் த பேட். இங்க பாத்தீங்கன்னா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், டாம் ஏபல், மார்க்கோ ஆன்சன், லியம் டான்சன், பேயஸ் ஸ்வனோபில், சைமன் ஆர்பர், இங்கேயும் ஹெவி லோட் பேட்டிங் போது இங்க வந்துட்டு டெஃபினட்டா தெர் இஸ் நாட் மச் ஆஃப் an edge. 3 bowler கேன் யூ பிக் ஹூ கேன் கிவ் less than 27? அதுதான் கிரைட்டீரியா கோஸ்டல் ஏரியால. டர்பன்ல யாரால பண்ண முடியும், அங்க கேஷவ் மகாராஜால பண்ண முடியும் டெஃபினட்டா. ஈவன் தோ இவெண்ட் எக்ஸ்பென்சிவ் லாஸ்ட் கேம், he can do that. Reece Topley can do that with his back of the hand slow deliveries. Preneel Subbarayan also can do. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாசன் கேன் டூ, மார்க்கோ யான்சன் தெரியாது, ஸ்வனோபில் தெரியாது, ஹார்மர் தெரியாது, பாட்மேன் தெரியாது, ஏபல் தெரியாதுங்கும் போது அந்த எட்ஜும் டர்பன் இருக்கிறதுனால டர்பன் வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 56-44. இப்ப உங்களை கேட்கிறேன், முதல் மேட்ச் மழையில விட்டுட்டு இந்த மேட்ச் நான் ஜெயிச்சே ஆவன் நிக்கிற ஆரஞ்சு ஆர்மியா, இல்லைன்னா இந்த தடவை கண்டிப்பா கப்பே ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸா? கப்பே ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க சொன்ன டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மாதிரி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பீடா. ஸோ அந்த நோட் ஃபேண்டசி பிக் கொஞ்சம் சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா அகைன் யூ கம் பேக் டு தி கோஸ்டல் ஏரியா, கெட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் சமன் ஹூ பேட்ஸ் இன் தி மிடில் ஓவர்ஸ் அப்படிங்கும் போது இப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன், இங்க பிரிட்டோரியஸ் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ் இஃப் யூ யூஸ் ஹிம்.
அந்த அவர் போடுற ஒய்டு ஸ்லோ டெலிவிஸ் நிறைய விக்கெட் விழும். அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க தெரியல. பட் ஸ்டில் பிக் பிரிட்டோரியஸ், பிக் மார்க்கோ ஆன்சன் பிகாஸ் ஆஃப் his double duty. I'll pick Henrik Klassen here. Again, Aiden Markram can always expect it for a few overs or two. And Matthew Bretske is a local boy here. He's been playing cricket right from the word go. அதனால என்னோட 5 பிளேயர் பிக் இங்க பாத்தீங்கன்னா ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், மேத்யூ பிரெட்ஸ்கே, மார்க்கோ யான்சன் அண்ட் டாயின் பிரிட்டோரியஸ். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா உங்களோட 2 அடிஷனை சொல்லுங்க. ஸோ நீங்கள் சொன்ன அதே 5 நானும் ஒத்துக்கிறேன். அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நான் கைல் மேயர்ஸ் ஆடினார்னா கண்டிப்பாக கைல் மேயர்ஸ் எடுப்பேன். போன மேட்ச் ஆடலை, இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுப்பாரு, ப்ளஸ் பவுலிங்கும் போடுவார். சப்போஸ் கைல் மேயர்ஸ் ஆடலை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நான் வந்து குவிண்டன் டிகாக் எடுத்துருவேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஓப்பனர். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடம் ராசிங்டன் போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. டிவில எல்லாம் மழை பெய்யறப்ப அதை போட்டு போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அதனால ஆடம் ராசிங்டன் கண்டிப்பாக அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் என்னோட 5, என்னோட 2 பிக் ஸ்பீடா. நீங்கள் சொன்ன அந்த 5ஓட ஆடம் ராசிங்டன் ப்ளஸ் கைல் மேயர்ஸ் ஆடினா கைல் மேயர்ஸ், அப்படி இல்லாட்டி குவிண்டன் டிகாக். ஸோ 2 மேட்ச்மே பார்த்துட்டோம். ஒரு டே மேட்ச்சு, அதாவது சூப்பர் ரைவல்ரி பிட்வீன் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே. எப்போவுமே உலகம் ஃபுல்லாக அது இருக்கிறது. அமெரிக்கா இருந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, அந்த மேட்சும் பார்த்துட்டோம். அடுத்தது எஸ்சிசி வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் பார்த்துட்டோம். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? டோர்னமெண்ட் பியூட்டிஃபுல்லா இப்போ ஷேப் அப் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் மேட்ச், வாஷ்ட் அவுட் மேட்ச், அப்படியே நல்லா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லைட்டா வந்துட்டு இந்த இப்ப ரஷீத் கான் வந்தா எம்ஐசிடி வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். ஐ கேன் டெல் யூ தட் வெரி ஆனஸ்ட்லி. ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு கைரன் போலார்ட் கோயிங் டு ஸ்டே த ஹோல் டோர்னமெண்ட் ஆர் நாட்? நிறைய நோண்டி பார்த்து கேட்டேன், நிறைய பேர் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. IL20 போலையா அவரு? இல்ல போயான மும்பை எமிரேட்ஸுக்கு. அதுக்காக தான் நான் கேட்டதுக்கு நிறைய பேர் கான்பிடென்ஷியல் யாரும் வாய விட மாட்டேன்றாங்க. ஸோ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் கைரன் போலார்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் கேப்டன். ரஷீத் கான் திரும்பி வந்து கைரன் போலார்ட் கேப்டன் இருந்தா மும்பை நான் சொன்ன மாதிரி தெரியாது அப்படின்னு சொன்ன பாருங்க, அது சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு கைரன் போலார்ட் வருவாருன்றது தெரியாது. ஏன்னா அதனால இவங்க 2 பேரும் இருந்தா ஐ ஒன்ட் சே தட் தெரியாது டு देम. ஸோ வி மூவ் ஆன், வி கீப் ஆன் என்டர்டெய்னிங் யூ ஃபார் மோர் மேட்ச் ப்ரிவ்யூஸ். இந்த வேற சாரும் சொல்லியிருக்காரு மஞ்ச சொக்கா தான். லெட் அஸ் see மஞ்ச சொக்கா will get their first points and be on board until we come back to entertain for yet another episode. Thanks a lot and bye bye.